அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஷூரா நாளில் கிடைத்த வெற்றி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு துறந்து மதீனாவுக்கு வருகை தந்தபோது ஆஷூரா நாள் குறித்து யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூறினார்கள். ஆஷூரா நாளில்தான் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ராயேல் சமுதாயத்தாருக்கும் ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் வெற்றியை வழங்கினான். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2082 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளுக்கு ஆஷூரா நாள் என்று அழைக்கப்படும். அந்த நாளிலே அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயத்தாருக்கும் அல்லாஹ் வழங்கிய வெற்றியை குறித்து இந்த நபிமொழி பேசுகிறது. ஃபிரௌன் என்ற கொடியவனிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த பனி இஸ்ராயேல் சமூகத்தை மீட்பதற்காக வேண்டி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எகிப்தை விட்டும் வெளியேறிய பனி இஸ்ராயேல் சமூகத்தினர் குழந்தைகள் அல்லாமல் சுமார் 6 லட்சம் பேர். இவர்கள் கொடியவன் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து நிறைய நகைகளை இரவலாக வாங்கியிருந்தார்கள். அந்த நகைகளை திரும்ப கொடுக்காமலேயே, அதாவது இரவலாக வாங்கி அந்த நகைகளை திரும்ப கொடுக்காமலேயே அங்கிருந்து வெளியேறினார்கள். எனவே அவர்களை விரட்டி பிடிக்க ஃபிரௌனின் படைகள் துரத்தி கொண்டு வந்தனர். காலை நேரத்தில், அதாவது பகல் நேரத்தில் பனு இஸ்ராயேல் சமூக மக்கள் கடற்கரையை அடைந்தனர். கடல் குறுக்கே வந்தவுடன் இனிமேல் நாங்கள் எப்படி ஃபிரௌனிடத்தில் இருந்து தப்பிக்க முடியும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டபோது, அல்லாஹுவின் ஆணைக்கு இணங்க தன்னிடமுள்ள கைத்தடியை கடல் நீரில் அடிக்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு, அந்த கட்டளைப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் நீரில் கைத்தடியை கொண்டு அடித்தார்கள். கடல் பிளந்து கடலுக்குள் 12 பாதைகள் உருவாகின. இருபுறமும் மலை போன்று கடல் நீர் விலகி அலைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்க அப்படியே நின்றது. கீழே இறங்கி நடந்து செல்லும் 12 பாதைகளிலும் சகதிகள் ஒட்டாத அளவுக்கு உடனடியாக அதை காய வைத்து வேகமாக நடப்பதற்கு தோதுவாக அல்லாஹ் அவர்களுக்கு பாதையை உருவாக்கி தந்தான். ஒவ்வொரு பாதையிலும் பயணம் செய்பவர்கள் மறுபாதையில் பயணம் செய்பவர்களை அவர்கள் நிம்மதியாக கடற்கரையை அடைகிறார்களா என்று பார்க்கும் அளவுக்கு ஒரு பாதைக்கும் மற்றொரு பாதைக்கும் இடையே ஜன்னல்களையும் அல்லாஹ் உருவாக்கி அந்த மக்களை அசுவாசப்படுத்தினான். அவர்கள் இறங்கி நடந்து மற்றொரு கடற்கரையை அடைந்து அவர்களில் கடைசி நபரும் கரையை அடையும் நேரம் வரை ஃபிரௌனும் அவனது படைபட்டாளமும் அங்கு வந்து சேர்ந்தனர். அந்த காட்சியை பார்த்தவுடன் அங்கிருந்து தப்பிச் செல்ல நினைத்தாலும் அவனை அழிக்கும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையில் வருகை தந்தார்கள். ஃபிரௌன் பயணம் செய்த அந்த குதிரையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்து வந்த அந்த குதிரை முந்தி வந்து ஃபிரௌன் அந்த கடலில் அழிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான் என்கின்ற அந்த நிகழ்ச்சியைத்தான் அடையாளப்படுத்தும் முகமாக யூத சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அந்த நாள் ஆஷூரா, அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் தான் நடைபெற்றது. எனவே அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றோம். எனவே அந்த நாளை நாங்கள் ஒரு சிறப்புக்குரிய நாளாக எண்ணுகிறோம் என்று யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா வரக்கூடிய ஆஷுராவுடைய நாளிலே நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் எப்படி வெற்றியை வழங்கினானோ அதுபோன்று நமக்கும் வெற்றியை வழங்கி பாதுகாப்பான நிலையிலே வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.